சென்னையில் உள்ள சாலைகளின் நிலை குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அது பற்றி எனக்கு தெரியல. ஒரு ரோடு நல்லா இருக்குது, ஒரு ரோடு வந்து பள்ளமாக மேடாக இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா, பேஸ் பக்கம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒன்று அந்தந்த தொகுதியில் ஒன்றும் நல்லா இருக்குது, ஒன்றும் நல்லா இல்லை, அவ்வளோதான். வண்டியில் இறங்க போகிறோம், எப்படி சொல்கிறது, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறோம், கொல்லம் எவ்வளோ இருக்குல்ல, இந்த பள்ளமேடுலாம் எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் சார் முக்கியமாக அந்த சஸ்பெண்ட் தான் சார், சஸ்பெண்ட் பள்ளம் தான் சார். ஒரு ப்ரெக்னென்ட் லேடியோ இல்லை நம்ம அட்டாக் வந்து ஆஸ்பத்திரிக்கு வரவங்களோ கூட்டே போக முடியல. ஒவ்வொரு சஸ்பெண்ட் பள்ளமும் 1.5 அடிக்கு இருக்குது சார், அதான் பிரச்சனை. அப்புறம் அந்த கேபிள் தோண்டிடுறாங்களே, அதை மூட மாட்டேங்கிறாங்க. சரி பள்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு மூணுனா 1/2 அடி பள்ளம் இருந்தால் அதை 1/2 அடி மேடாக போட்டு மூடி விட்டுறாங்க. ஆக மொத்தத்தில் ரொம்ப கஷ்டம், போருக்குலாம் ரொம்ப பெண்ட் ஆகிடுச்சு, கையெலாம் ஷோல்டர்லாம் செம்ம வலி சார். மெயின் சஸ்பெண்ட் பண்ணலாம் 3 நாளே போகும் சார். இந்த மாசமாக இருக்கிறவங்கெல்லாம் கூட்டே போக முடியல. எங்களுக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இந்த கேபிள் பள்ளம் தான் ரொம்ப மோசம் சார். நம்ம வேகமாக போகும்போது திடீர்னு கேபிள் பள்ளம் வந்துடுது, நம்ம பிரேக் அடித்தா பின்னாடி ஒரு 2 வீலர்காரங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பாவம். ரோடு எந்த ரோடும், பீச் ரோடு தவிர எந்த ரோடுமே சரியில்லை சார். பீச் ரோடும் எந்த ரோடுமே சரி, எல்லாமே ஜர்க்கு தான், மேடு பள்ளமாக தான் இருக்குது. அதாவது பெரிய பிரச்சனை ரோட்டில் என்னென்னா இந்த யூ டர்ன் தான். அதாவது 1 கிலோமீட்டர் யூ டர்ன் அடித்து பெட்ரோல் வேஸ்ட்டாக போகுது. கண்ட இடத்துல யூ டர்னை போட்டு வச்சுக்கிறாங்க. அதனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு இந்த மாண்டியத்து ரோடு நேராக போனீங்கன்னா அதாவது திரும்பி நான் கைத்தறி வரணுன்னா அந்த கைத்தறி போயிட்டு யூ டர்ன் பண்ணின்னு தான் வரணும். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் ஆகுது. அப்போ பெட்ரோல் எரிபொருள் வேஸ்ட்டுன்னு சொன்னால் அது எனக்கு இல்லை, உலகத்துக்கே நஷ்டம்தான் எரிபொருள். இது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது வந்து டிராஃபிக்கில் வந்து ஒரு கான்ஸ்டபிள் கூட இருக்கிறதே கிடையாது, போலீஸ் இருக்கிறதே கிடையாது. எங்கேயோ ஒரு கார்னரில் நிற்கிறாங்க, வெயில் இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் சம்பளம் வாங்குறாங்கல்ல, அதுக்காக அங்கே நிற்கணும்ல. இப்போ எனக்கு வந்து நான் கட்டட வேலை செய்கிறேன்னா எனக்கு வெயில் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அந்த வெயிலில் தான் நான் மூட்டை தூக்கிட்டு போகணும், சிமெண்ட்டு தூக்கிட்டு போகணும். இவங்க என்ன பண்ணால் எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுக்கிறாங்க, திடீர்னு நமக்கு தெரியாத போகிற நேரத்தில் ஓடியாந்து டக்குன்னு மாட்டிக்கிட்டு இது 1 வே, ஏன் வந்தீங்க, ஃபைனு. இதெல்லாம் வந்து ரொம்ப அட்டூழியம். ரெண்டாவது ரோட் டேக்ஸ் நாங்கள் கட்டுறோம் சார், எங்கேயுமே ரோடு சரியில்லை. இன்றைக்கி மந்திரி வராருன்னு சொன்னால் அந்த இடத்துல ரோடு நல்லா இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி லெஃப்ட்டு டர்ன் பண்ணி போய் பாருங்கள், ரோடு மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும். காவா தண்ணி இது இங்கே பாருங்கள், காவா தண்ணி எங்கே, இந்த சர்ச் எது இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ட்ரைனேஜ் வாட்டர்லாம் வெளியே வருது. இதுனா அதுனா பக்கத்தில் வர வண்டிக்காரன் அடிச்சானா நம்ம மேலே வருது. இது வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய 100% சான்ஸ் இருக்குது. இப்படி பல தொல்லைகள் இருக்குது ரோடு. மொத்தத்தில் நகராட்சியாக இருந்தால் ஒன்றும் இல்லை, இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பிரச்சனை என்னென்னா ப்ரோ, பயங்கரமாக அடி வாங்குது, வண்டிங்க தான் மோஸ்ட்டாக ஃபாயில் ஆகுது, வண்டி மட்டும்தான். ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது ப்ரோ. நிறைய ஆக்சிடென்ட் பார்க்குறேன் டெய்லி, கன்ஃபார்ம். நான் காலைல வண்டி எடுக்கும்போதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் எப்போவுமே. ஏன் மவுண்ட் ரோட்டில் உங்களுக்கே தெரியும், ஏன்னா நிறைய பார்ப்பீங்க, ஊறப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குது தான். இன்னமும் ரோட் கண்டிஷன் சரியில்லை. தார் ரோட்டில் சிமெண்ட் ரோடு போட்டு கவர் பண்ணி வைக்கிறாங்க, அது ரொம்ப மோசமாக இருக்குது இப்போலாம். ரோடு கண்டிஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அதாவது மெயின் ரோட்லலாம் நல்லா இருக்குது, உள்ள ஏரியா உள்ள போசெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதிகமாகுது, ஸ்பீட் பிரேக்கரோட குண்டு குழி ஜாஸ்தியாக தான் இருக்குது, கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. புரியல. கஸ்டமர் பொறுத்த மட்டும் அவங்க கொஞ்சம் வயசானவங்க வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஓட்டணும். சின்ன பசங்கன்னா பரவாயில்ல, முதல்ல நம்மளோட உடம்புக்கே நம்மளுக்கு செட் ஆகலை, அதனால் நம்மளே பொறுமையாக ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது இதனால பள்ளங்களில் விடுறதுனால வண்டி லைஃப்பும் கம்மியாகுது. எப்படி சொல்லணுன்னா, ஒரு அந்த சாக்கப் சார் பாடிலாம் ரொம்ப வீக் ஆகிடும், அதனால் வண்டி பொறுமையாக ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும் வண்டியை, இல்லைன்னா வண்டி அடி போட்டுரும். ரோடு எங்கன்னா நல்லா இருக்குது, மாதத்துக்கு ஒரு வாட்டி வண்டியை போயிட்டு ஃபால்ட்டு பார்க்குறேன் நான். ஃப்ரெண்டு பிரிக்கிறதும் வீல் பேரிங் போகிறதும் ரோடு அந்தளவுக்குலாம் சரியில்லைண்ணா. குறிப்பிட்ட இடத்துல தான் ரோடு நல்லா இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தோன்னா நிறைய இடத்துல ரோடுங்கள்லாம் சரியில்லை.
ஃபுல்லாக பள்ளம் மேடாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படி போயிட்டு ரைட் எடுத்தீங்கன்னா இந்த நரியங்காடு ரோடுன்னு வரும். அந்த ரோடு ரைட் எடுத்தாலே உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து அந்த எண்டுக்கு போகிற வரைக்கும் வண்டி எதனா ஒரு ஃபால்ட்டு வந்துடும். ஏன்னா நான் ஆட்டோ ஓட்டுறதுனால நான் சொல்கிறேன்.